ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் கணக்கில் பகடை உருட்டுதலில் 3 தளங்களோ அல்லது 4 முகங்களோ கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணுக்கு எதிரே உள்ள எண்ணை பார்ப்பதற்கான எளிமையான முறை ஏதேனும் உள்ளதா என்று பார்க்க போகிறோம். இந்த முதல் கணக்கை பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஒரு எண்ணுக்கு எதிரே உள்ள எண், அதாவது 1க்கு எதிரே உள்ள எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க முகங்களை பாருங்கள். 6 4 5 3 2 1 2 6 3. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பகடை எண் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே நம்பர் 2 பகடையில் வரணும். அப்படி 2 இதில் வரும்போதும் வெவ்வேறு எண் அதை சுற்றி இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான நம்பர் என்னென்னா, ஒரு எண்ணுக்கு அடுத்தடுத்து உள்ளது அதற்கு எதிர் எண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் இதை பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது. இந்த இதில் மட்டும்தான் இருக்குது, 2 இடத்துல இல்லை. ஸோ அதனால் இப்போ 2 இதுலேயும் வெவ்வேறு நம்பர் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு எண் இருக்கான்னு பார்த்தா இந்த இதையும் எடுத்து பாருங்கள். இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. அப்போ 6 எடுத்துக்கிறோம். அப்போ 6 எடுத்துக்கிட்டு பார்த்தாக்கா இதில் 5, அடுத்து 4, அடுத்தது இந்த இதில் பாருங்கள் 6க்கு அடுத்தது 3 இருக்குது, 6க்கு அடுத்தது இன்னொன்று 2 இருக்குது. அப்போ அடுத்தடுத்து உள்ள எண் அதோட எதிரெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றதன் அடிப்படையில் 6இன் எதிரெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பில்லாதது 5 4 3 2. அப்போ இதற்கு எதிரே நிச்சயமாக 1 தான் இருக்கும். அப்போ 1க்கு எதிரே உள்ளது 6. 6 எங்கே வருது? விடை டி. இப்படி கண்டுபிடிக்கலாம். ரைட்டு. முதல் கணக்கில் தெரியாதவங்க 2வது கணக்குக்கு வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4க்கு எதிரே உள்ள எண். இங்கே பார்த்திங்கன்னா 4 பகடை உருட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 4ஐ சுற்றி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். 4க்கு எதிரே ஏதாவது 2 பகடையில் வெவ்வேறு எண் வருதான்னு பார்ப்போம். இந்த இதில் 4க்கு அடுத்து 1 5 வந்துட்டு, இதில் 4க்கு அடுத்தது 5 6 வந்துட்டு, இதில் 4க்கு அப்புறமேல 4 1 2 வந்துட்டு. அப்போ 4 3 தடவை வருது. சரி, அதையே எடுத்துகிட்டு பார்ப்போமே. அப்போ 4க்கு எதிரே இருக்கக்கூடிய எண் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத எண் என்னன்னு பார்ப்போம். 4க்கு பக்கத்தால் 1 இருக்குது, 5 இருக்குது. அப்போ அந்த 1ம் 5ம் இதுக்கு எதிர் நம்பர் அல்ல. இங்கே வாங்க, 4க்கு அடுத்தது 5 தான் எழுதிட்டோம், அடுத்தது 6. அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது இந்த இதுக்கு வாங்க, 4க்கும் பக்கத்தால் 1 இருக்குது, ஆல்ரெடி எடுத்துட்டோம், அடுத்தது 2 இருக்குது. அப்போ 4க்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய எண் 1 5 6 2. அப்போ இல்லாத எண் என்ன இருக்குது? இந்த பாக்ஸில் வராத எண் தான் நிச்சயமாக இதுக்கு எதிரெண்ணாக இருக்கும். இது என்ன இல்லை? 3. அப்போ 4க்கு எதிரே உள்ளது 3. அப்போ ஆன்சர் பி 3 என எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். திரும்ப பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 1க்கு எதிரே உள்ளது 1 ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்கு, அதனால் அந்த கட்டத்தை விட்டாச்சு. ஆனால் அடுத்த 2 இதில் வெவ்வேறு எண்களை கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 6 சுற்றி 5 இருக்குது, 4 இருக்குது, 6 சுற்றி 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த 4 எண்கள் போக மீதி இருக்கக்கூடிய 1. அப்போ 6க்கு எதிரே 1, 1க்கு எதிரே 6 என்று தீர்மானித்து விடை டிஏ நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்க 4க்கு எதிரே உள்ள எண். இந்த 4ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 3 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப எளிமையானது. அப்போ இந்த 3துலேயும் 4 மையமாக வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து உள்ள எண் அதுக்கு எதிரெண்ணா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே 4ஐ அடுத்து உள்ளது 1 5. இந்த இதில் பார்த்திங்கன்னா 5 6. இதில் பார்த்திங்கன்னா 1 2. ஸோ இப்போ 1 5 6 2 ஆகிய 4 எண்கள் 4க்கு அடுத்து தான் அமைமை ஒழிஞ்சு எதிரே அமையாது. அப்போ விடுபட்ட எண் என்னென்னா 3. எனவே 4க்கு எதிரே அமையக்கூடிய எண் 3 மேலே கொடுத்த ஆப்ஷனில் பியில் இருக்குது. நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.